அரசு பேருந்தில் ஆண்களுக்கும் இலவச விடியல் பயணம் கிடைக்குமா என்ற கேள்விக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் சிவசங்கர் விளக்கம் அளித்துள்ளார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நம்ம பெண்களுக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் விடியல் பயணம் கொடுத்தது போல ஆண்களுக்கும் நீங்கள் இந்த பேருந்து பயணத்தில் விடியல் பயணம் கொடுப்பீர்களா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டது போல அந்த பகுதியிலே ஒரு பணிமனை வேண்டும் என்பதிலே மாற்றுக் கருத்திலே தொண்டி ECR சாலையிலே மிக பின்தங்கிய பகுதியில் அமைந்திருக்கின்ற பகுதி. இருந்தாலும் அரசினுடைய நீதிநிலை, போக்குவரத்து கழகத்தினுடைய நீதிநிலை இதெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். மாண்புமிகு நிதியமைச்சர் அவருடைய அறிவுரை பெற்று அதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோல பழைய பேருந்துகளை மாற்ற வேண்டும் என்று மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த அரசு அமைந்த பிறகு இதுவரை 3400 புதிய பேருந்துகள் பழைய பேருந்துகளை மாற்றி அந்த வழித்தடங்களில் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மாதம் மாதம் பேருந்துகள் வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரத்திலும் புதிய பேருந்துகள் வர வர அங்கே துவக்கி வைக்கப்படுகின்ற பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பேருந்துகள் வரும்போது உங்களுடைய சட்டமன்ற தொகுதியில் ஓடுகின்ற பழைய பேருந்துகளும் மாற்றி அமைக்கப்படும் என்ற அந்த உறுதியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்களுக்கு பொறுத்தவரை இலவச பயணம் என்கின்ற அந்த ஆர்வம், உங்களுடைய ஆர்வம் வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் இதுவரை ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றவர்கள் பெண்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றம் தர வேண்டும் என்பதற்காக தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு விடியல் பயணம், கலைஞர் உரிமை தொகை போன்ற திட்டங்களை தந்து வாழ்க்கையில் சமநிலை வருவதற்கு தந்தை பெரியார் அவர்கள் காட்டிய வழியிலே பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அரசினுடைய நிதிநிலை சீராகின்ற பட்சத்தில் இவையும் கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.